நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தைச் சேர்ந்த 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிகிறது. திமுக சார்பில் எம்பிக்களாக உள்ள வில்சன், சண்முகம், முகமது அப்துல்லா, வைகோ மற்றும் அதிமுக சார்பில் எம்பிக்களாக உள்ள சந்திரசேகரன், அன்புமணி ஆகியோரின் பதவிக்காலம் முடியவுள்ளது. புதிய ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூன் 19 நடைபெறவுள்ளது. அன்று மாலையே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. திமுக கூட்டணிக்கு 159 எம்எல்ஏக்கள் இருப்பதால் 4 எம்பிக்கள் கிடைப்பர். 75 எம்எல்ஏக்கள் கொண்ட அதிமுகவுக்கு 2 எம்பிக்கள் கிடைப்பர். திமுக சார்பில் வக்கீல் வில்சனுக்கு மீண்டும் சீட் தரப்பட்டுள்ளது. இவர் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், தமிழக அரசு கூடுதல் வக்கீலாக பணியாற்றியவர். சண்முகம், முகமது அப்துல்லா எம்பிக்களுக்கு பதிலாக முன்னாள் எம்எல்ஏ சிவலிங்கம், பிரகயா மாலிக் என்ற கவிஞர் செல்மா ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு இந்த முறை திமுக சீட்டு ஒதுக்கவில்லை. அவருக்கு பதிலாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு சீட்டு கொடுத்துள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் தோற்ற கமல்ஹாசன் அடுத்து வந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்தார். அப்போது ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அவருக்கு எம்பி சீட்டு தரப்பட்டுள்ளது. வைகோ மகன் துரை கூறும்போது, சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தொடருவோம். பார்லிமெண்ட் உள்ளே மட்டுமல்ல, எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார் என்றார்.